Hello everyone. So நம்ம இன்னைக்கு நம்ம காலேஜ்ல என்விரான்மெண்ட் டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். சோ அதுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. கொஞ்சம் போர் அடிக்கும், ஏன்னா 69 பேர் என் கிளாஸ்ல எல்லாரும் பேசலாம்னு இருக்காங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தூங்காம இந்த வீடியோவை பாருங்க. கமலேஷ் சொன்னது புரிஞ்சுட்டேன், பண்ணிடலாம். டிஃபாரஸ்டேஷன் பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு ட்ரீ, அதாவது ஒரு மரம் நல்ல பெருசா வளர்ந்து நிக்கிற மரம், அந்த மரம் அந்த மக்களுக்கு தரக்கூடிய பழத்துக்காக அந்த மரத்தை கோடரையால வெட்டி அந்த பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு நல்லா குடிச்சிட்டு அந்த வெட்டின அந்த மரத்தை எடுத்துன்னு போய் டிம்பர் ஃபேக்டரிக்கும் பேப்பர் ஃபேக்டரிக்கும் கொடுத்து பேப்பரு, ஸ்டூலு, சேர் எல்லாம் செஞ்சுட்டு எப்பறம் என்ன பார்த்து அந்த கேள்வி நீ கேட்கலாம். உங்க ஊர்ல மழை வரலையா? உங்க ஊர்ல வெயில் அடிக்குதா? ஸ்கின் ரொம்ப டேன் ஆகுதா? அப்போ மழை வரலங்க. அவ்வளவுதானே. இல்ல நான் கமலேஷ் ரெடி பண்ணிட்டல, பண்ணிரு. சரி, இன்னைக்கு என்ன நியூஸ்னு பாப்போம். என்னது, ஆர்சிபி தனது 7வது கோப்பை வென்றதா? 7வது தல ஃபார் எ ரீசன். 5வது முறையாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்ததா? நம்ம தலைவர் மாஸ்ரா. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் பரபரப்பு தகவல். என்னையா நார்மலான விஷயத்தையே இவங்க தப்புன்றாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் விலை கிலோ 5000 அதிகரிப்பு. மக்கள் எல்லாம் திண்டாடுகிறார்கள். சந்தோஷம். திருட்டுத்தனமாக மரம் வளர்த்த நபரை கைது செய்தனர். என்னடா ட்ரக்ஸ் வச்சா குடிப்பாங்கன்னு பார்த்தா மரம் வளர்த்தா கூட பிடிக்கிறாங்க. என்னது, GTA 6 ரிலீஸ் ஆக போதா? யோ, இன்னுமாயா ரிலீஸ் பண்ணல நீங்க? கமலேஷ் ரெடியா? பண்ணிடலாம்ல. நான் கமலேஷே மாஸ்க் பண்ண போறேன் போல. எது, மாஸ்க் போற அளவுக்கு மாஸ் இருக்கா? உள்ளேயும் இருக்கு, வெளியும் இருக்கு, மேலயும் இருக்கு, கீழயும் இருக்கு. ஏன் நம்ம காலேஜ்ல கூட தான் இருக்கு. என்னதான் இருக்கு? வேற என்ன, மாசு தான். பொல்யூஷன். Jokes apart, but 5,800 Indians die every day due to air pollution. It is proven to be the second leading cause of death in India in 2021. 13 million tons of plastics are being leaked into the ocean every year. About 1 million plastic bottles are bought in 1 minute. About 1 lakh marine animals are being killed by plastic every year. Let us protect our planet by acting responsibly. Let us reduce pollution By minimizing waste, avoiding single-use plastic, conserve energy, and support eco-friendly practices. this promote environmental awareness in our community and encourage clean, green living. Let's reduce waste by consuming responsibly and avoiding unnecessary products. Let's recycle materials properly to prevent pollution And conserve our planet's precious resources. சுத்தமான சுற்றுச்சூழலே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முதல் படி. Together we can create a cleaner, healthier environment. Not just for ourselves, but for our future generations. Indeed, it's our planet. So it's our responsibility to protect the planet. இயற்கையை நேசிக்கும், எதிர்காலத்தை பாதுகாக்கும். Love nature, secure the future. மாசுமில்லா உலகமே நம் குழந்தைகளுக்கான சிறந்த பரிசு. Reduce, reuse, recycle. அனைவரும் ஒன்றிணைவோம், இயற்கையை பாதுகாப்போம். நிறைய குப்பை போடுறீங்க, கஷ்டமா இருக்கு பெருக்க எங்களுக்கு. நாங்க இது மாதிரி இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம், ஆனா நீங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறீங்க எங்களுக்கு. எடுத்து போடாதீங்க, கிளாஸ் ரூம்ல குப்பை தொட்டில போடுங்க. எடுத்துன்னு போய் டஸ்ட்பின் வச்சிருக்கிறோம்ல, அதுல போடுங்க. we welcome everyone to this Environmental Day celebration. வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டார்டிஸ். இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்டல் டே அலப்பறைகள்னு வீடியோ பண்ணியிருக்காங்க, அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லணும்னா படுமோசம் எடுக்கணுமே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஏதோ பரவாயில்ல,
கதையை கொண்டு போயிருக்காங்க. ஏதோ மோட்டிவேஷன்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க, அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி. ஆனா அது அந்த வீடியோல டான்ஸ் இல்ல, இந்த டான்ஸுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தோம். எல்லாரும் அவன் டான்ஸுக்கு பார்க்கணுன்ட்டு ஸ்டாஃப்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, பையன் தனியா ஆடுவான்னு பார்த்தா கூட 2 பொண்ணுங்களோட ஆடி இருக்கான். பிரச்சனை இல்லை, நல்லா தான் போச்சு. இது வீடியோவை சுருக்கமா சொல்லணும்னா, இது வீடியோ இல்ல, 69 பேரோட கூட்டு முயற்சி. இதே முயற்சி கடைசி வரைக்கும் இருக்குமான்னு பார்ப்போம். பிச்சுட்டு போயிடுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு 1.5 வருஷம் கழிச்சு பார்ப்போம்.